ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம தமிழ் செல்வி இருந்துட்டு காலேஜ் முடிச்சு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே இன்னைக்கு நடந்த விஷயத்தெல்லாம் நினச்சி பயங்கரமாக சந்தோஷத்தில் இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து மலர் வராங்க. வந்த உடனே என்ன தமிழ் செல்வி காலேஜில் ஃபங்க்ஷன் எல்லாம் எப்படி போச்சு, நல்லா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சூப்பராக போச்சுக்கா, இன்னைக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன்னு தெரியுமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாரு தமிழ், நீ சந்தோஷமாக இருந்தால் மட்டுமே எனக்கு போதும், அதுவே எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜாங்கம் தமிழுக்கும் சேதுக்கும் விருது கொடுத்ததை நினைச்சு பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அப்பத்தா வராங்க. அப்பத்தா வந்த உடனே என்ன ராஜாங்கம், இன்னைக்கு நடந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு சந்தோஷமா இருக்கியா? இங்க பாரு ராஜாங்கம், வார்த்தைக்கு வார்த்தை தமிழ் செல்வி என்னோட மாமா என்னோட புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, அவன் மனசுல எந்த ஒரு வருத்தமும் இல்லாம தான் அப்படி சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். சேது மட்டும் போயிட்டு என் கூட வாழவான்னு ஒரு வார்த்தை மட்டும் சொன்னானா கண்டிப்பா தமிழ் செல்வி கிளம்பி வந்துருவான் தான் எனக்கு தோணுது. சேது கிட்ட சொல்லி எப்படியாவது கேட்க சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருங்க தான் சேது சொல்றது தான் கரெக்ட். அவ மனசுல எந்த ஒரு வருத்தமும் இல்லாம வரணும். கண்டிப்பா நம்ம சேது அந்த வேலையை பண்ணி சீக்கிரமா தமிழ் செல்வியை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவான், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சன்னாசி வராரு. வந்த உடனே நம்ம சன்னாசி இருந்துட்டு ஒரு மாதிரி தயக்கமா வராரு. நம்ம சன்னாசியை பார்த்த ராஜாங்க இருந்துட்டு பயங்கர சந்தோஷம். சன்னாசி வா சன்னாசி, நீ இல்லாம எந்த ஒரு வேலையுமே இங்க நடக்கவே இல்லை தெரியுமா, ஒரு கையும் உடஞ்ச மாதிரியே இருக்கு நீ இல்லாம. இங்க பாரு சன்னாசி, இனிமே என்னை விட்டு எங்கேயுமே போகக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருங்கண்ணே, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு என்ன சன்னாசி என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருங்கண்ணே அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தயக்கமா பேசவும், அதுக்கப்புறம் நம்ம அப்பதான் இருந்துட்டு இங்க பாரு சன்னாசி, என்ன விஷயம், எதுக்காக இவ்வளவு தயங்கிக்கிட்டே பேசுற, என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் ஒரு பக்கமும், அதுக்கப்புறம் இங்க பாருங்கண்ணே நம்ம மலர் இருக்கால மலர், ஆமா மலருக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருங்கண்ணே மலரும் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கான்ல போஸ், அந்த பொண்ணு பேர் என்ன காவியாவா, காவியாவும் மலரும் காவியாவும் அக்கா தங்கச்சிங்க தெரியுமாமா அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், சன்னாசி நீ என்ன சொல்றன்னு எனக்கு ஒன்றும் புரியல, புரியுற மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்க பாருங்கண்ணே காவியாவும் நம்ம மலரும் அக்கா தங்கச்சிங்க, அதாவது மலரோட அம்மாவும் காவியோட அப்பாவும் புருஷன் பொண்டாட்டிங்க, தெரியுமாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இதை கேட்ட நாம ராஜாங்கத்துக்கும் பயங்கரமா ஷாக் ஆயிருது. சன்னாசி நீ என்ன சொல்ற, நீ சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாண்ணே இதெல்லாம் உண்மைதான், நான் ஊருக்கு போயிட்டு அங்கெல்லாம் விசாரிக்கும் போதுதான் இது எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சது. சின்ன வயசுல நம்ம காவியோட அப்பா இருந்துட்டு படிக்கிற வயசுல இவங்க அம்மா கூட க்ளோஸா பழகிருப்பாள் போல. அதுக்கப்புறம் கல்யாணமும் பண்ணியிருக்காரு. கல்யாணம் பண்ணிட்டு வீட்டில் இருக்கிறவங்க சம்மதிக்காதனால விட்டுட்டு போயிருக்காங்க. இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி இருந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லவும், ராஜாங்கம் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன, தமிழ்ச்செல்வியோட அப்பாவும் அம்மாவும் எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும் அப்படின்னு நம்ம தமிழ்ச்செல்வியை வர சொல்றாங்க. நம்ம தமிழ்ச்செல்வி கிட்ட எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக கருப்பு கிட்ட சொல்லி தமிழ் செல்வியும் மலரையும் கூட்டிட்டு வர சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம கருப்பு இருந்துட்டு இப்போ அவுட் ஹவுஸ்க்கு போறாரு. அவுட் ஹவுஸ்க்கு போன உடனே தமிழ் செல்வியும் மலரையும் பெரிய மாமா கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்த உடனே நம்ம தமிழ் செல்வி இருந்துட்டு, மாமா எங்களை கூட்டிட்டு வர சொன்னீங்களாமே மாமா, என்ன விஷயம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாரு தமிழ் செல்வி, உன்கிட்டையும் மலர்கிட்டையும் நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இங்க பாரு மலர், உங்ககிட்டனா நான் ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும். உங்களோட அப்பா அம்மா எங்கே இருக்காங்க இப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்கே பாருங்க ஐயா, இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, இங்கே பாரு மலர், என்னை ஐயா நல்லா கூப்பிடாதானே உங்ககிட்ட நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன். சரிங்க மாமா, என்னோட அப்பா அம்மா வந்து ஊரில் தான் இருக்காங்க. என்னோட அம்மா நான் சின்ன வயசாக இருக்கும் போதே இறந்துட்டேன்னு சொன்னாங்க. இப்போ எனக்கு அப்பா மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், இப்போ இருக்கிறது உன்னோட அப்பா தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்ன மாமா சொல்கிறீங்க, நீங்க சொல்றது என்னால நம்ப முடியல, இப்போ இருக்கிறது உங்க அப்பாவான்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இதை கேட்ட நம்ம அதாவது மலருக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுது. இங்க பாருங்க மாமா, அது எங்க அப்பாவான்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்வேன், சின்ன வயசுல இருந்து அவரு தான் என்னை வளர்த்தாரு, அவர் அப்பானே எனக்கு சொன்னாரு, அவர் சொல்லி தானே எனக்கு தெரியும், மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், சரி மலர், உன்னோட அப்பாவை நாளைக்கே வீட்டுக்கு வர சொல்லு, அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயமா நான் பேசணும் அப்படின்றாங்க. என்ன விஷயம் மாமா,
நீ வர சொல்லு, நான் அப்புறமா சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மலர்கிட்ட சொல்லவும், தமிழ்ச்செல்வி இங்கே பாருமா உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ்ச்செல்வி கிட்ட தனியாக பேச போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு இங்கே பாரு தமிழ்ச்செல்வின்னு சொல்லிட்டு மலர் விஷயத்தெல்லாம் தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்லவும், தமிழ்ச்செல்வி பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன தமிழ்ச்செல்வி இருந்துட்டு இங்கே பாருங்க மாமா, இந்த விஷயத்துக்கு என்ன முடிவு, அவங்க 2 பேருமே அக்கா தங்கச்சினா இவங்க அப்பா அதாவது மலர் அக்காவுக்கு அப்பா இருக்காங்கன்னு சொல்கிறாங்களே, அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்காக தான் தமிழ்ச்செல்வி இப்போது நாளைக்கு அவங்க அப்பாவை வர சொல்லியிருக்கேன், அவங்க அப்பா வந்தால் கண்டிப்பாக இதுக்கு ஒரு முடிவு கிடைச்சிரும்ல அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் உன்னையும் சேதையும் நாளைக்கு இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக விகடன்லேருந்து வராங்க, அதுக்கும் ரெடியாக இருங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்விக்கு ஒரே யோசனை, ஐயோ இப்போது காவியாவும் மலரக்காவும் அக்கா தங்கச்சிக்குன்னு தெரிஞ்சால் அவங்க 2 பேருமே எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க. ஒருத்தனவே 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தது எவ்வளோ பெரிய பாவம், அது ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம மலர் இருந்துட்டு தமிழ்கிட்ட, என்ன தமிழ் மாமா உங்ககிட்ட ஏதோ தனியாக பேசிக்கிட்டு இருந்தாரு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காமோ, அதுக்கப்புறம் நம்ம தமிழ் இருந்துட்டு இல்லைக்கா அந்த அக்கௌண்ட்ஸை பற்றி தான் ஒரு சில முக்கியமான விஷயமெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாராம், அந்த விஷயமா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. இல்லை தமிழ், அதாவது என்னோட அப்பாவை எதுக்கு வர சொன்னாருன்னே எனக்கு தெரியல, அதனால தான் உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரான்னு சொல்லிட்டு அதனால தான் கேட்கலான்னு உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்றாங்க. இல்லைக்கா என்கிட்ட ஏதாவது சொல்லியிருந்தா உங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த மறைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் சன்னாசி இருந்துட்டு இங்கே பாருங்கண்ணே, இந்த விஷயம் தெரிஞ்சிருந்து எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குதுங்கண்ணே, நம்ம இந்த விஷயத்தில் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலண்ணே, இந்த விஷயத்தில் நம்ம என்ன சன்னாசி பண்ண முடியும், எதுவுமே பண்ண முடியாது, என்ன பண்ணுறது, இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இந்த கல்யாணத்தை நம்ம பண்ணி வைக்காமே இருந்திருக்கலாம், அப்புறம் இவங்க 2 பேருக்கும் தானே சங்கடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன்னாசி கிட்ட சொல்லவும், இந்த விஷயம் அந்த காவிய பொண்ணுக்கு தெரிஞ்சா அந்த புள்ள எவ்வளோ வருத்தப்படும், இது நடந்திருக்கவே கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தான் இருந்துட்டு இங்கே பாரிய சன்னாசி, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு சொல்லிட்டு நம்ம விசாரிப்போம், விசாரிச்சிட்டதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு நம்ம அதுக்கப்புறம் முடிவு பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு நம்ம போஸ் அதாவது சேதுவை எப்படியாவது வளைச்சி நம்ம வலையில விழ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு சேது கிட்ட போறாங்க. போன உடனே மாம்ஸ் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் தனியா பேசலாமா மாம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்ன ஐசு சொல்ல ஐசு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன இங்க பாருங்க மாமா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுல இருந்தே நீங்களும் நானும் ரொம்ப ஜாலியா விளையாடிக்கிட்டே இருப்போம்ல, அப்போ இருந்து இப்போ வரைக்குமே நம்ம ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும், ஆனால் நம்மளை பார்த்து தான் மற்றவங்க எல்லாரும் தப்பாக பேசுகிறாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். யார் தப்பாக பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவமாக கேட்கவும், இங்கே பாருங்க மாமா, அதாவது அவுட் ஹவுஸில் ஒரு பொண்ணு இருக்கா இல்லை மாமா, அவள் தான் மாமா நம்ம 2 பேரையும் க்ளோஸாக வச்சு பார்க்கக்கூடாது, நீங்கள் க்ளோஸாக பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை திட்டிக்கிட்டே இருக்கா மாமா. இங்கே பாருங்க மாமா, அவள் அப்படி பேச எனக்கு உங்கள் மேலே இருக்கிற அன்பு அதிகமாகிக்கிட்டே இருக்குது மாமா, உங்களை லவ் பண்ணுறனோ என்னமோன்னு எனக்கு தோணுது மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதை கேட்டு நம்ம போஸுக்கு பயங்கர கோவம் வந்தது. இங்க பாரு காவியா, அப்படி ஒரு எண்ணம் உன்னோட மனசுல இருந்தா அது இப்பவே அழிச்சிரு சரியா, இங்க பாரு அப்படி ஒரு எண்ணம் என் மனசுக்குள்ள யாரு மேலேயும் வரவே வராது தமிழ்ச்செல்வியை தவிர அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோடய போயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நம்ம ஐஸ்வர்யாவுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுது, என்ன தமிழ்ச்செல்வி மேல ரொம்ப கோவத்துல இருக்காங்க, அதாவது தமிழ்ச்செல்வி மாசமா இருக்கிறது வேற ஒருத்தர் ஆளுன்னு அதுக்காக தானே இப்போ டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க ஆண்டி, இப்போ என்னன்னா தமிழ்ச்செல்வியை தவிர வேற யாருமேலேயே லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. இவர் ஸ்டார்டிங்கில் இப்படி தான் பேசுவார், நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அவருக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து காவியா இருந்துட்டு ஐஸ்வர்யாவை பார்த்துறாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் என்னமோ பண்ணுறேன், உனக்கு என்ன, இங்கே பாரு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு எனக்கு தெரியும், ஒரு கல்யாணம் ஆனவனை இப்படியெல்லாம் பேசுகிறியே, உனக்கு வெக்கமா இல்லை, இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிறியே, உனக்கு அசிங்கமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாரு உன்கிட்ட நான் எதனா பேசுனா நீ எதுவும் பேசல, எதுக்காக நீ என்கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்க, இங்க பாருடி இனிமேல் அவர்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்ட அவ்வளவுதான், உன்னை போலீஸ்ல பிடிச்சி கொடுத்து அதாவது கம்பி என்ன வச்சிருவோம் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம காவியன்ற மாதிரி ஐஸ்வர்யாக்கும் ஒரு மாதிரி கதி கலங்கிடுது. அதுக்கப்புறம் என்ன ஐஸ்வர்யா அந்த இடத்த விட்டே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவியா இருந்துட்டு ஐஸ்வர்யா ஓடுறத பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து போஸ் வராங்க.
போஸ் வந்த உடனே நம்ம காவியா இருந்துட்டு என்னடா விஷயம் உனக்கு, எதுக்காக நான் போற இடமெல்லாம் வந்துகிட்டே இருக்கேன், இங்க பாரு நான் போற இடத்துக்கெல்லாம் வந்துகிட்டே இருந்தேன்னா எனக்கு பயங்கர கோவம் வந்துடும், அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ஏய் நீ வேலைக்கு எங்கேயும் போகவே மாட்டியா, எதுக்காக நீ வீட்லயே இருக்கிற, நீ எந்த வேலைக்கும் போறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்ல காவியா நான் வீட்லயே தான் இருப்பேன், நான் எங்கேயும் போக மாட்டேன், அப்போ உனக்கு சாப்பாடுக்கு செலவுக்கு எல்லாம் என்ன என்ன பண்ணுவ நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு எல்லாத்துக்கும் என்னோட பெரியப்பா கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உன்னோட பெரியப்பா தான் உன்னை கெடுத்து வச்சிருக்கிறதே, இங்க பாரு இனிமே நீ என் கூட வாயா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போன உடனே இங்க பாருங்க அங்கிள், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அங்கிள் அப்படின்றாங்க. சொல்லுமா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருங்க அங்கிள், இவரு வேலைக்கு போக மாட்டாராமே, இவரு செலவுக்கு சாப்பாடுக்கு எல்லாமே நீங்களே கொடுத்துருவீங்கன்னு சொன்னாரு, உண்மையாமாமா? உண்மையா அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம்மா என்ன விஷயமா, இங்க பாருங்க அங்கிள், இனிமே இவருக்கு நீங்க ₹1 கூட கொடுக்கவே கூடாது, அவர் செலவு என்னோட செலவு எல்லாத்தையுமே அவரு தான் சம்பாதிக்கணும், அவர் மூட்டை தூக்குவாரோ என்ன பண்ணுவாரு எது பண்ணுவாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு சம்பாதிச்சுன்னு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதை கேட்ட நம்ம போஸுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. ஐயோ என்ன சொல்ற நீ, நான் சம்பாதிச்சு வந்து உனக்கு கொடுக்கணுமா, அதெல்லாம் என்னால முடியவே முடியாது, ஏய் சீ நீ எல்லாம் ஆம்பளையடா, நீ வந்து இப்படியெல்லாம் பேசலாமா, இங்க பாரு ஏதாவது வேலைக்கு போயிட்டு என்கிட்ட காசு எடுத்துட்டு வந்து கொடுக்குற, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சிற்றரசு வராரு. வந்த உடனே நம்ம காவியா இருந்துட்டு பயங்கர சந்தோஷமா, அப்பா வாங்கப்பா எப்பப்பா வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருமா காவியா, உன்னை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுமா, இங்க பாருமா இந்த கல்யாணம் இப்ப கூட வேண்டான்னு எனக்கு தோணுதுமா, இதை டிவோர்ஸ் பண்ணிடலாமா, வாமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இங்க பாருங்கப்பா, எத்தனை டிவோர்ஸ் பண்ணி எத்தனை கல்யாணத்தை எனக்கு பண்ணி வைப்பீங்க சொல்லுங்க, இங்க பாருங்க இப்படிப்பட்ட ஆளுங்கெல்லாம் இருக்கிறதுனாலதான் இந்த உலகத்துல மிரட்டி மிரட்டி மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க இவனை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தணும் அந்த மாதிரி கொடுமைப்படுத்தி நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன் சரிங்களா, என்னை எப்படியெல்லாம் ஏமாத்தனானோ, என்னை நம்ப வச்சு கழுத்தை அறுத்தானோ, அந்த நிமிஷத்துல இருந்து இப்போ வரைக்குமே இவனை அணுவா சித்திரவாதம் பண்ணணும்னு நான் முடிவு எடுத்துட்டேன்ப்பா, அதனால தான்ப்பா இந்த ஒரு முடிவை எடுத்துருக்கேன், நீங்க கவலைப்படாதீங்க, என்னை பத்தி நான் சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த சாவித்திரியும் தாமரையும் பயங்கர சந்தோஷத்துல சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஈஸ்வரியும் சித்ராவும் கீழே வர வந்த உடனே வாங்க சம்மந்தி வாங்க எப்போ வந்தீங்க, வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நம்ம ஈஸ்வரியை பார்த்து ஒரு வார்த்தை கூட சிற்றரசு பேசவே மாட்டேங்கிறாரு. இதை பார்த்த நம்ம சித்ரா இருந்துட்டு மா இந்த அவமானம் உனக்கு தேவையாமா, ஏமா இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாரடி சம்மந்தி வந்திருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம ஒரு வார்த்தை கூட பேசலாம், எப்படி நம்ம ஏதோ நினைப்புல போய் பேசிட்டோம், ஆனா அவரு நம்மளை கண்டுக்காம இருக்கிறதுக்கு நான் என்னடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இங்க பாருமா அவர்கிட்ட நீ ஏதாச்சும் பேசின அவ்வளவு தான் உனக்கு, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவியா இருந்துட்டு இங்க பாருங்கப்பா, நீங்க அடிக்கடிக்கெல்லாம் நான் என்னை பார்க்கலாம் வர வேண்டாப்பா, நீங்க போன்லயே பேசிக்கலாம், நம்ம இங்க பாருங்கப்பா நான் சந்தோஷமா தான் இருக்கேன், நீங்க கவலையே படாதீங்க, இந்த வாழ்க்கையை எதுக்காக அமைச்சுக்கிட்டேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருந்தோம் நீங்க இப்படிலாம் பேசலாமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், என்னதான் இருந்தாலும் என்னோட பொண்ணோட வாழ்க்கைமா, நீ சந்தோஷமா இருக்கணும் தானே இது எல்லாத்தையுமே பண்ண, உனக்கு சந்தோஷமே கொடுக்காத ஒரு லைஃப்ல நீ இருந்து என்னமா பண்ண போற, ஒண்ணுமே பண்ண போறதில்ல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருங்கப்பா நீங்க கவலையே படாதீங்க, நான் சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம சிற்றரசு இருந்துட்டு இங்க பாருங்க ஐயா, உங்களை நம்பி மட்டும்தான் என்னோட பொண்ணை இங்க விட்டுட்டு போறேன், என்னோட பொண்ணுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா இந்த வீட்டில் இருக்கிறவங்கள சும்மாவே விடமாட்டேன், அதுவும் இங்க நிக்கிறான் பாத்தியா இவனை நான் சும்மாவே விடமாட்டேன், இவனாலதான் என்னோட பொண்ணோட வாழ்க்கை இப்படி இருக்குது, இவனை நம்பி நான் ஒரு பொண்ணை வேற கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன், கல்யாண மேடை வரைக்கும் வந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த கல்யாணத்தை நிறுத்தவும் முடியாம ஏதோ என்னோட பொண்ணு தலையிலத்தன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டேச்சு, இதுக்கு மேல கல்யாணம் பண்ணிக்கிட்ட தவிர என்னோட பொண்ணை ஏதாச்சும் கொடுமைப்படுத்துறான்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, அந்த இடத்துலயே அவனை அப்படியே வெட்டி போட்டுருவேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு நம்ம ஈஸ்வரியும் நம்ம சித்ராவும் பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க, ஒரு மாதிரி அள்ளு விட்டுருது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் என்ன நம்ம சித்ரா இருந்துட்டு என்னம்மா நம்மளை வெட்டி போட்டுருவனெல்லாம் சொல்கிறான், அவளை ஏதாச்சும் நம்ம படுத்துங்கன்னு நான் அவனுக்கு தெரிஞ்சிச்சு, கண்டிப்பாக நம்மளை உயிரோடே வைக்க மாட்டாங்க போலமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சன்னாசி இருந்துட்டு அந்த நேரம் பார்த்து வராங்க. வந்த உடனே வாங்க சம்மந்தி வாங்க, எப்போ வந்தீங்க நீங்கள், வாங்க உட்காருங்க, சாப்பிட்டீங்களா இல்லையா, இங்கே பாருடி நீ டீ காஃபி ஜூஸ் ஏதாச்சும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தியாடி அப்படின்னு சொல்லிட்டு
ஈஸ்வரியை பார்த்து கேட்கவும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சித்ரா சேர்ந்துட்டு இங்கே பாருங்க சம்மந்தி, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம், நான் என்னோட பொண்ணை பார்க்கலான்னு வந்தேன், பார்த்துட்டேன், நான் இப்போ கிளம்புறேன். இங்கே பாருமா காவியா, உன்னை யாருன்னா இந்த வீட்டில் கஷ்டப்படுத்துறாங்கன்னு மட்டும் நீ என்கிட்ட சொல்லு, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நம்ம காவியா இருந்துட்டு இங்கே பாருங்க அங்கிள், நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருமா, இனிமே அவனுக்கு செலவுக்கு காசு என்கிட்ட இருந்து ₹1 கூட அவனுக்கு போகவே போகாது, நீ கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்க அங்கிள், நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த நேரம் பார்த்து நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு இங்கே பாரு காவியா கொஞ்ச நேரம் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இங்கே பாரு காவியா, உன்னை யார் இந்த வீட்டில் கொடுமைப்படுத்தின மாதிரி நீ எல்லாருக்கிட்டையும் சொல்லி வச்சிருக்கியாமே, இங்கே பாரு காவியா, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, நீ தான் எங்களை எல்லாருமே கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்க, நீ கொடுமைப்படுத்துறத வச்சு நாங்கள் தான் கொடுமைப்படுத்தணும்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லி வச்சிருக்க, நீ பண்ணுறதுக்கு கொஞ்சமாவது நியாயமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்க, நீங்கள் பண்ணுறது நியாயமாக இருந்திருந்தா கண்டிப்பாக நான் நியாயமாக நடந்திருப்பேன், ஆனால் நீங்கள் இப்படி ஒரு கேடு கேட்ட வேலையை பண்ணியிருக்கீங்களே, நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவியா இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சித்ரா இருந்துட்டு இங்கே பாரு காவியா, என்னோட தம்பி நீ எவ்வளோ அசிங்கப்படுத்தணுமோ அவ்வளோ அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ராஜாங்க இருந்துட்டு கொஞ்ச நேரம் நிறுத்துங்களா, காவியா சொல்கிறதுல எந்த தப்பும் இல்லை, இனிமே அவனுக்கு ₹1 கூட என் பக்கத்துல இருந்து செலவுக்கு போகவே போகாது, இங்கே பாருமா காவியா, நீ என்ன நினைக்கிறியோ அது எல்லாத்தையும் நீ பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மலரோட அப்பா இருந்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம மலர், தமிழ்செல்வி, மலரோட அப்பா 3 பேருமே பெரிய வீட்டுக்கு போகிறாங்க. பெரிய வீட்டுக்கு போன உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு மலரையும் மலரோட அப்பாவையும் பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. வா மலர் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. சொல்லு மலர், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மாமா என்னோட அப்பாவை நீங்கள் வர சொல்லியிருந்தீங்க, அதனால தான் வர சொல்லியிருக்கேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மலரோட அப்பா இருந்துட்டு வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இங்கே பாருங்க ஐயா, மலர் உங்களோட பொண்ணு தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இது என்ன கேள்வி ஐயா, இது என்னோட பொண்ணு தான் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இங்க பாருங்கம்மா, இங்க பாருங்க இங்க பாருங்க ஐயா, அங்கே என்னென்ன நடந்துச்சு ஏதாவது நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும். அதாவது மலர் தமிழ்செல்வி நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் வெளியே நிற்கிறீங்களா, இவர்கிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து தாமரை வராங்க. தாமரை இருந்துட்டு இங்கே என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு இங்கே பாருங்க ஐயா, நம்ம மலர் இருந்துட்டு உங்கள் பொண்ணு இல்லைன்னு எனக்கு தெரியும், நீங்கள் எப்படி மலரை வளர்த்தீங்க, எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இதை கேட்ட மலரோட அப்பா இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிருந்தோம் ஏன் அமைதியாக இருக்குன்னா, இத்தனை வருஷமா உங்களோட பொண்ணை ரொம்ப சந்தோஷமாக தான் வளர்த்துருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நீங்கள் பார்த்து பண்ணியிருக்கீங்க, அதுக்காக தான் உங்களை கொஞ்ச நேரம் அதுக்காக தான் உங்ககிட்ட நான் இவ்வளோ பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க ஐயா, சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அது தமிழ்செல்வி, நம்ம மலர் இருந்துட்டு குட்டி வயசுலேயே நாங்கள் அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து கூட்டிகிட்டு வந்துட்டோம் அப்படின்னாங்க. என்னங்க சொல்கிறீங்க நீங்கள், எங்களுக்கு குழந்தை இல்லாதனால ஒரு ஹாஸ்டலில் போயிட்டு தத்தெடுத்தோம், இவங்க அப்பா அம்மா உயிரோடு தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம கிட்ட வந்து இவங்க புள்ளியை கேட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே இருந்தோம் ஐயா. ஆனால் அப்போ வரைக்கும் யாருமே வரல. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு என்னோட பொண்டாட்டியும் இறந்துட்டா. என்னோட பொண்டாட்டிக்கு அப்புறம் என்னோட பொண்ணு தான் இப்போ வரைக்கும் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் என்னோட பொண்ணு சந்தோஷமாக தான் என்னை வச்சுக்கிருக்கா. ஆனால் அவளோட சந்தோஷத்தெல்லாம் கெடுத்தது தான் என்ன சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கா. என்னால் அவள் பண்ணுற தியாகத்தெல்லாம் நினச்சாவே எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கக்கூடாதா அப்படின்னு மனசு பதறிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே பேசுகிறாங்க. இதை கேட்ட நம்ம அதாவது ராஜாங்கத்துக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்ட ராஜாங்க இருந்துட்டு ஒரு மாதிரி டென்ஷன்லேயே இருக்காரு. அந்த நேரம் பார்த்து சேது இருந்துட்டு, அப்பா நீங்கள் கூட்டு வர சொன்னீங்களாப்பா, என்னப்பா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம். இங்கே பாருப்பா, அந்த இதை எடுத்து இங்கே வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எதைப்பா, அந்த சேரை எடுத்து இங்கே வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சேரை எடுத்து வைக்கிறாங்க. வச்ச உடனே உக்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்பா என்னப்பா விஷயம் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருப்பா சேதோ, இன்னைக்கு
நடந்த விஷயத்தெல்லாம் நினைச்சா எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்குது. சன்னாசி நேத்து வந்து ஊர்ல இருந்து என்ன விஷயம் கொண்டு வந்தாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நடந்த விஷயத்த எல்லாத்தையும் நம்ம சேது கிட்ட சொல்லவும், சேது பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. என்னப்பா சொல்றீங்க? அந்த பொண்ணும் மலரும் அக்கா தங்கச்சிங்களா? இந்த விஷயம் அவங்க 2 பேருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்ல சேது, இந்த விஷயம் அவங்க 2 பேருக்குமே தெரியாது. தெரிஞ்சா அவங்க 2 பேருமே எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க 2 பேர் மனசையும் நம்ம உடைச்சு சில்லு சில்லா ஆக்குன மாரி இருக்கும்ல. இத்தனை வருஷமா தன்னோட அப்பா எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டாருன்னு ஒரு பக்கம் காவியாவும், தன்னோட அப்பா அம்மா இருந்தும் இல்லாத மாரி இருக்காங்களேன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கமும் பார்த்தா எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்குதா சேது அப்படின்றாங்க. இங்க பாருங்கப்பா, நீங்க கவலைப்படாதீங்க, இந்த பிரச்சனை சீக்கிரமா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட தாமரைக்கு பயங்கர சந்தோஷம். இந்த விஷயத்த போயிட்டு முதல்ல அம்மா கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு நம்ம சாவித்திரி கிட்ட போயிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. சாவித்திரி இருந்துட்டு, ஏய் என்னடி சொல்ற, நீ சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாம்மா, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். இப்பதான் ராஜாங்கம் ஐயாவும் அந்த மலரோட அப்பாவும் ராஜாங்க மாமாவும் மலரோட அப்பாவும் நம்ம சேது 3 பேருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பேசுறத கேட்டு தான் இப்போ உங்ககிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன்ப்பா அப்படின்றாங்க. இதை கேட்டு நம்ம ராஜாங்கத்துக்கு ஒரு என்ன பண்றதுன்னே தெரியல. இங்க பாரு சேது, என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியலப்பா, இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருக்குப்பா, இந்த விஷயத்துல நம்ம முடிவு எடுக்கிறது இல்லப்பா. அதே மாதிரி இந்த விஷயம் வெளியே தெரியாம இருந்தா 2 பேருக்குமே நல்லதுன்னு எனக்கு தோணுது. அதே தான் நானும் யோசிச்சேன். சனாசி வந்து சொல்லும் போது என் மனசு அவ்வளோ பதறிச்சு தெரியுமா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் மோகனா வராங்க. என்னங்க, காப்பி கொண்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமா ஆமா மோகனா, எனக்கும் சனாசிக்கும் ஒரு காஃபி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம அப்பதான் இருந்துட்டு, இங்க பாரியா ராஜாங்கம், சன்னாசி சொல்றதுதான் உண்மைதான். இந்த பிரச்சனையே வெளியே வராம இருக்கிறது தான் நல்லது. இந்த பிரச்சனை வெளியே வந்துட்டா கண்டிப்பா எல்லாருக்குமே மன வருத்தம் அதிகமா இருக்கும்ல, அதனால தான் சொல்றேன், இந்த பிரச்சனையை வெளியே வராம இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ப்ரெஸ் மீட்லேருந்து கால் பண்ணுறாங்க ராஜாங்கத்துக்கு. கால் பண்ண உடனே உங்கள் மருமகளையும் மகளையும் மகனையும் நாங்கள் இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வெளியே இருக்கோம், அவங்க 2 பேரையும் வர சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்குள்ளே வந்துட்டிங்களா, எதுக்காக இவ்வளோ சீக்கிரமாக வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருங்கள் சார், எங்களுக்கு அதாவது நிறைய இந்த மாதிரி இன்டர்வியூ எல்லாம் அட்டன் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது, அதனால தான் அவங்கள வர சொல்லியிருக்கேன், கொஞ்சம் வர சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இதை வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே நடந்த விஷயத்தெல்லாம் தமிழ்செல்வி கிட்டேயும் சேதுகிட்டேயும் சொல்லிட்டு, உங்களை 2 பேரையுமே இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், 2 பேருமே பயங்கர சந்தோஷமா வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே தமிழ்செல்வியும் சேதுவும் பார்த்துட்டு பயங்கர சந்தோஷம். இங்க பாருங்க, நீங்க இவ்வளோ தூரம் இவ்வளோ முயற்சி எடுத்து இவ்வளோ கஷ்டப்பட்டு மருந்து எடுத்துட்டு வர காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சமூக சேவை, இந்த மருத்துவ துறையை சமூக சேவைக்கு பண்றதுக்காக மட்டும்தான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால தான் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஒருத்தர் உயிரை கூட நம்ம போக அடிச்சிடக்கூடாது, அதுக்கு என்னென்னலாம் பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறேன்னா, இப்போ அவ்வளோ பேர் உயிரையும் காட்டுக்குள்ள போனாதான் காப்பாற்ற முடியும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்னால் எப்படி வீட்டில் உக்காந்துக்கிட்டு இருக்க முடியும்? அதனால தான் எல்லாரும் உசிரையும் காப்பாத்துறதுக்காக நானே அந்த விஷயத்துல இறங்கி இப்படி ஒரு விஷயத்த நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த நம்ம ப்ரெஸ் மீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்பவே கை தட்டுறாங்க. இங்கே பாருங்கள் மேடம், நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியாது, குழந்தை வளர்க்குறதே கஷ்டம்தான், ஆனால் இந்த அளவுக்கு டேலண்டாக நீங்கள் வளர்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்க இருந்துட்டு அந்த நேரம் பார்த்து, இங்கே பாருங்கள் சார், நீங்கள் ரொம்ப நேரமாக இன்டர்வியூ எடுத்துட்டீங்க, போதும், நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், என்ன சார் சொல்கிறீங்க, நீங்கள் என்ன போகிறேன்னு சொல்கிறீங்க, நீங்கள்லாம் போகக்கூடாது, கொஞ்ச நேரம் இங்கே இருங்க, உங்ககிட்ட பேசணும், நிறைய சிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கோமதி, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சித்ராவும் ஈஸ்வரியும் பயங்கர கடுப்புல இருக்காங்க. இங்க பாருடி, அந்த காவியாவை சும்மாவே விடக்கூடாது, அவ தன்னோட பையனை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கான், அவனும் தலையாட்டி பொம்மை மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான், வாயை திறந்து பேசினா தானே அவ கொஞ்சமாவது பயப்படுவான், இவன் பயந்துக்கிட்டு இருந்தா கண்டிப்பா அவ தலையில தூக்கி வச்சுக்கிட்டு காலில் மிதிச்சுட்டு தான் பேசுவாவ, வேற என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா பேசிக்கிட்டு இருக்காவும். அதுக்கப்புறம் நம்ம அப்பதான் இருந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட போயிட்டு, இங்க பாரியா ராஜாங்கம், நீ இந்த விஷயத்த நினைச்சு ரொம்பவே குழம்பி போயிருக்கன்னு எனக்கு தெரியுது, கொஞ்ச நேரம் ஆழ்ந்த யோசிச்சா கண்டிப்பா உனக்கு ஒரு எண்ணம் வரும், அந்த எண்ணம் வந்தாவே கண்டிப்பா எல்லா பிரச்சனையும் சரியாகும் இல்லையா, நீ கொஞ்ச நேரம் யோசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்பதான் இருந்துட்டு நம்ம அவுட் ஹவுஸ்க்கு வந்துடுறாங்க. அவுட் ஹவுஸ்க்கு வந்த உடனே
நம்ம சன்னாசி அதாவது அது தமிழ்ச்செல்வி கிட்டே இங்கே பாரு தமிழ்ச்செல்வி ப்ரெஸ் மீட்லலாம் வந்து உன்னை கேள்வி கேட்டுட்டு போனாங்கன்னு எனக்கு தெரியும். அவங்க கேட்ட கேள்வியில் நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போன்னு எனக்கு தெரியும். அவங்க கடைசியாக ஒரு கேள்வி கேட்டாங்கல்ல, நீங்களும் சேதுவும் ஒன்று சேர்ந்து வாழலாம்னு இருக்கீங்களா இல்லையான்னு கேட்டாங்க. அதை கேட்டதுலேருந்தே எனக்கு இப்போ வரைக்கும் மனசு உறுத்திக்கிட்டே இருக்குதுமா. நீ நீ என்ன பதில் சொல்கிற? நீ சேது கூட சேர்ந்து வாழணும் விருப்பம் இருக்குதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருங்க அம்மாச்சி, எனக்கு அப்படி ஒரு எண்ணம் இப்போ வரைக்குமே இல்லை. அவர் கேட்ட கேள்வி மட்டும்தான் என் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் அந்த விஷயத்த நினச்சாவே எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுங்களா அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம அப்பதான் இருந்துட்டு, இங்கே பாரடி தமிழ்ச்செல்வி, அவன் ஏதோ கோபத்தால் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லி திட்டான். அதுக்காக அவன் அதுவே மனசில் வச்சுக்கிட்டு இவ்வளோ வன்மத்தோடு இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. இங்கே பாருங்க அம்மாச்சி, எனக்கு வன்மமெல்லாம் எதுவுமே இல்லாமாச்சாய். இனிமே அவருக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் எதுவுமே இல்லைன்னு ஆயிடுச்சுல. இதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வி வந்துட்டு சேதுக்குள்ள வாழ்றதுக்கு ஒத்துப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.